வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். வருகிற ஆகஸ்ட் முதல் வாரம் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. அதற்காக ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி தரப்பில் முதலமைச்சர் விஜய், பட்ஜெட் என்பது மக்களிடம், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோரிடம் இந்த பட்ஜெட் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த 2-3 வாரங்களாக ஒவ்வொரு துறை ரீதியான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். அதே போல நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், அக்கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நேற்று மாலை நடைபெற்றது. 6:05 மணியிலிருந்து 6:25 மணிக்குள், அதாவது 20 நிமிடங்கள்ல அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. முதலில் சட்டமன்ற கொறடா முன்னாள் அமைச்சர் வேலு வரவேற்புரையாற்றினார். அவர் ஒரு 4 நிமிஷம். அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு 10 நிமிடம் பேசினாரு. அதற்கப்புறம் கோவி செழியன் முன்னாள் அமைச்சர், அவர் நன்றி உரையாற்றினார். அவர் ஒரு 3-4 நிமிஷம். மொத்தமே 20 நிமிடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முடிஞ்சிருச்சு. ஏன் இந்த கூட்டம் அப்படின்னு விசாரிச்சப்ப, அதாவது திமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் இருந்த போதும் கட்சியின் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அவர் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டம் ஏன் என திமுகவுக்குள்ளேயே விவாதங்கள் ஏற்பட்டது. இது ஏன் என விசாரித்த போது, அதாவது எப்போதுமே வழக்கமா ஆளுங்கட்சியாக இருந்தால் முதல் நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டுவார்கள். கூட்டி எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ஃபார்முலான ஒரு அறிவுரை கொடுப்பாங்க. ஆனால் வரப்போகிற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கேள்விகளை ஆளுங்கட்சியை நோக்கி நாம் தொடுக்க வேண்டும் என்பது பற்றி அந்த கட்சியின் எம்எல்ஏக்களுக்கு ஒரு வார காலம் அவகாசம், அதாவது ஒரு கெடு அளிப்பதற்காகத்தான் இதை உதயநிதி ஸ்டாலின் ஒரு வாரம் முன்பே கூட்டியிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவரவர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கிற மக்கள் பிரச்சனைகள் டேட்டாவோடு எடுத்து வச்சுக்கணும். சும்மா அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படி என்று கூறப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது, இப்படி பேசக்கூடாது. டேட்டாவோட எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தணும், அது இன்றைக்கு எப்படி இருக்கிறது, பெயர் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறதா அல்லது செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் ஆதாரங்களோடு புள்ளி விவரங்களோடு எடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று, அதற்கு தான் அந்த ஒரு வார காலத்துக்கு முன்னாடி அதனாலதான் அந்த கூட்டத்தை கூட்டுறேன் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருக்கிறார். அதோட அந்த கூட்டம் முடிஞ்சது. இந்த பக்கம் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி மாவட்டமாக ஆலோசனை கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாவட்டமாக மாவட்ட செயலாளர்கள் பேரூர் அனைத்து நிர்வாகிகளையும் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் அனைவரையும் சந்திக்கிறாரு. அவங்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, ஓ பன்னீர்செல்வம் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஒற்றை தலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான ஒற்றை தலைமை இப்பதான் வந்திருக்கு. ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் நான் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர், ஒற்றை தலைமை என்று நீங்களாம் சொன்னீங்க. ஆன போதும் இந்த பக்கம் வேலுமணி, இந்த பக்கம் விஜயபாஸ்கர், இந்த பக்கம் சி.வி. சண்முகம் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த முன்னோடிகள் என்ற வகையில் அவர்களுக்கு நான் கொடுத்த சுதந்திரத்தை அவர்கள் முழுக்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் வேலுமணி கட்சியில இருந்தாலும் கிட்டத்தட்ட அவர் எடப்பாடியோடு ஒட்டோ உறவோ இல்லாமல் தான் இருக்கிறார், ஒட்டியும் ஒட்டாமல் தான் இருக்கிறார். இந்த நிலையில இப்ப இவர்கள் எல்லாம் அதிகாரத்திலிருந்து மாவட்ட செயலாளர் பதவியில இல்லைன்னா சில பேர் கட்சியிலே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இப்போதுதான் கட்சி ஒற்றை தலைமைக்கு வந்திருக்கிறது. அதனால வரக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கேள்வியும் ஆளுங்கட்சி அமைச்சர்களையும் குறிப்பாக முதலமைச்சரையும் திணற வைக்க வேண்டும். அப்படிப்பட்டதாக நம்மளுடைய கேள்விகள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாவட்டங்கள் தோறும் ஆர்ப்பாட்டங்களையும் நம்ம நடத்தணும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருக்கிறார். இதுதான் 3 கட்சிகளோட வியூகம். ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஆபரேஷன்ல இருக்காரு. அப்படி என்ன முக்கியமான ஆபரேஷன் என்று விசாரிக்கும் போது, திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனை மையமாக வச்சு சில தகவல்களை தென் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நம்மகிட்ட சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கடந்த 2017ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட திமுக கூட்டணி, அது கொள்கை கூட்டணி என்றெல்லாம் பேசி வந்த அந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. அதாவது முதலில் காங்கிரஸ் கட்சி வெளியேறியது, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், இடதுசாரிகள் இப்போது வெளியே இருந்து தாவேக அரசை ஆதரிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இன்னைக்கு கூட திரு உதயநிதி அவர்களோடு சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஒரே மேடையில் ஏறியிருக்கிறார். இருந்தாலும் அவர் அந்த மேடையிலே சொன்னாரு, எங்களுக்கு திமுக, அதிமுக, தாவேக
எல்லாமே ஜனநாயக இயக்கம் தான், எங்களுக்கு ஒரே எதிரி பிஜேபி RSS தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்பது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன், இது போன்ற சில கட்சிகள் மட்டும்தான் இன்றைய திமுக கூட்டணியில் இருக்கிறது. இந்த நிலையில் 2027 உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு பிறகு 2029 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சிகள் மத்தியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் ரொம்ப உறுதியா இருக்காரு. அதற்காக அவர் விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, வருகிற அநேகமாக ஆகஸ்ட் 2வது வாரத்தில், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் நினைவு தினத்துக்கு அப்புறம் சென்னையிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடைபெற போகுது. அதை ஒரு நாடார் அமைப்பு தான் அதை ஒருங்கிணைக்க போகுது. நாடார் சமுதாய அமைப்பு ஒன்று முன்னாள் முதலமைச்சர் மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்காக ஒரு விழா சென்னையிலே ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த விழாவுக்காக காமராஜரின் வாழ்க்கை வரலாறு, அவருடைய காட்சிகள் எல்லாம் ஒரு புகைப்பட காட்சியாக அமைக்கப்பட இருக்கிறது. இந்த காமராஜர் பிறந்த நாள் அல்லது காமராஜரை மையப்படுத்திய அந்த ஒரு விழாவிலே கிட்டத்தட்ட இப்போதைய எதிர்க்கட்சிகள், அதாவது அண்ணாமலை, அதிமுக, இந்த இருவரையும் தவிர மற்ற எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமாக இதில் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அதில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை ஆகியோரோடு தொடர்ந்து இது பற்றி பேசி வருகிறார். அதே போல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஏற்கனவே அவர் வீட்டுக்கு சீர் எடுத்துட்டு போனவர் தான். நேற்று வரை சீமானோடு அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த காமராஜர் விழா பற்றி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமியோடு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசி வருகிறார். இந்த பேச்சுடைய அடுத்த கட்டமாக டாக்டர் கிருஷ்ணசாமி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசுவதற்காக அறிவாலயத்தில் நேரம் கேட்டிருக்கிறார் என்றும், அதற்கான கடிதம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அறிவாலயத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல ஜான் பாண்டியன் அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் பேசியிருக்கிறார். இப்படி காமராஜர் விழா என்ற பெயரில், அது ஒரு நாடார் அமைப்பின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டாலும், அந்த விழாவில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, இந்த இருவரில் ஒருவர் அந்த விழாவில் கலந்து கொள்வார். அந்த விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியின் நயினார் நாகேந்திரன் அல்லது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இது மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் அன்புமணி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க இருப்பதாக அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் ஒரு வாதத்தில் இருக்கிறார்கள். அன்புமணியோடும் அனிதா ராதாகிருஷ்ணன் இது பற்றி பேச போகிறார் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு காமராஜர் என்ற அந்த லேபிளை வைத்து, காமராஜர் அவருக்கு விழா என்ற பெயரிலே திமுக, பிஜேபி, சீமான், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், முடிந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் அன்புமணி ஆகியோரையெல்லாம் ஒருங்கிணைக்க ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்று சொல்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இந்த விழாவுக்கு முழுக்க முழுக்க எவ்வளவு செலவோ அதையெல்லாம் அவர்தான் பார்த்துக் கொள்கிறார் என்றும், ஆனால் இந்த விழாவை நடத்துவது திமுக என்ற பெயரில் அல்ல, அது ஒரு நாடார் சமுதாய அமைப்பின் பேரில் அந்த விழா நடத்தப்படும். இந்த விழாவில் டெல்லியில் இருந்து ஒரு மத்திய அமைச்சரையும் அழைத்து வர வேண்டும் என்பதில் அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் என்று அவருடைய வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய சமீபத்திய செயல்பாடுகளை பார்த்தீர்கள் என்றால், அவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி அவர்களுக்கு இணக்கமாகத்தான் இதுவரை இருந்தார். ஆனால் சமீப காலங்களாக அவர் தூத்துக்குடியின் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து மத்திய அமைச்சர்களுக்கு அவரே நேரடியாக கடிதம் எழுதுகிறார். இது போன்ற நடைமுறைகள் முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததில்லை. சவுத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை கனிமொழி அவர்களின் கவனத்துக்கு தான் அனிதா எடுத்துட்டு போவாரு. கனிமொழி அதை மத்திய அமைச்சர்கள் கவனத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆனால் இப்போது அனிதா ராதாகிருஷ்ணனே ரயில்வே துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அனிதா ராதாகிருஷ்ணனே இன்னும் சில மத்திய அமைச்சர்களுக்கு லெட்டர் போடுறாரு. இப்படிப்பட்ட நிலையில் இந்த காமராஜர் விழாவில் திமுக, பாஜகவின் மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்கிற, இந்த சீமான் உட்பட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்துகிற இந்த விழாவில் டெல்லியில் இருந்து பாஜக மத்திய அமைச்சர் ஒருவரும் கலந்து கொள்ள வேண்டும். அது அமித்ஷாவாக இருந்தால்
டபுள் ஓகே. அவர் யாரை பார்த்து அனுப்பி வைத்தாலும் ஓகே என்ற அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் சில அதிரடி முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு அறிவாலயத்தின் பரிபூர்ண அங்கீகாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் கடந்த சில வாரங்களாக அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசினாரு? இங்க இருக்கிற டிவிக்கு ஆட்சி விரைவில் கவிழும், அண்ணன் திருச்சி சிவா மத்திய அமைச்சராவார் என்றெல்லாம் பேசினார். ஆனால் அதற்கு இன்று வரை திமுக தலைமை எந்த ஒரு கண்டனமோ அவருக்கு எச்சரிக்கையோ இதுவரை அளிக்கவில்லை. இந்த நிலையில்தான் அவர் அடுத்தபடியாக பாஜக, திமுக உள்ளிட்ட கட்சிகளை ஒரே மேடையில் அழைத்து அமர வைத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு டூலாக இருக்கிறார் என்பதுதான் திமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். அனிதா ராதாகிருஷ்ணனின் இந்த முயற்சி வெற்றி பெறுமா என்பதை ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு பிறகு நடக்கிற அரசியல் போக்குகள் நமக்கு உணர்த்திவிடும். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.